வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு மே மாதத்துக்கு உண்டான கிரக நகர்வுகள் எப்படி இருக்கு? இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள், சர்ப கிரகங்கள் ரொம்ப ஃபேவரபிளாக இருக்காங்க. ராகு 6ஆம் இடத்துல குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்காரு. கேது வந்து பார்த்திங்கன்னா விரய ராசியில் இருக்கார். ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறனால இவங்களுக்கு இந்த சர்ப கிரகங்கள் சூப்பராக சப்போர்ட்டிவாக இருக்காங்க. 5, 6 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருக்கு, கண்டகச்சனி போயின்னு இருக்கு. அடுத்தபடியாக 4, 7 கூடிய அதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. ஆனால் ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் அற்புதமாக இருக்குது, ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த 4 கிரகங்களோட இது அவ்வளோதான். அடுத்த 4 கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விரையாதிபதி சூரிய பகவான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார். அஷ்டம ராசியில் உச்சம் என்ன. அடுத்தபடியாக 15/5/2026 அவர் மாறுறது ரொம்ப விசேஷம். பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். இருந்தால் கூட சனியோட பார்வை அங்கே விழருது ஒன்று. அடுத்தபடியாக சுக்கிரன் இவங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஏன்னா 2, 9 கூடிய அதிபதி. இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், அற்புதம். ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார். சனி பகவான் பார்வை வாங்கினா கூட சுக்கிரனும் சனியும் நட்பு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக 14/5/2026 அவர் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்ந்து குரு சுக்கிர யோகம் உண்டாயிடுறது. அடுத்தபடியாக இவங்களோட ராசிநாதன் ஜீவனாதிபதி புத பகவான். இவர் எங்கே இருக்காருன்னா அஷ்டம ராசி. அஷ்டம ராசியில் புதன் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் புதன் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்போ மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பாருங்கிறது தான் விதி. ஸோ நல்ல ஒரு முன்னேற்றம். ஆனால் இந்த புதனுக்கு மட்டும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 2 டிரான்சிட் இருக்குது. 14/5/2026 இவர் ஜீவனஸ்தானத்துக்கு வரார், பாக்கியஸ்தானத்துக்கு வரார். அதுக்கப்புறம் 29/5 அவர் வந்து ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ 2 டிரான்சிட் இருக்குது புதனுக்கு மட்டும். அடுத்தபடியாக 3, 8 கூடிய அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து மறைவு அவங்களுக்கு. 3, 8 கூடிய அதிபதி செவ்வாய் வந்து களத்திர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். 11/5/2026 அவர் வந்து அஷ்டமராசிக்கு வந்துடுறார். அஷ்டமாதிபதி அஷ்டமராசிக்கே வந்து ஆட்சி அமைக்கிறார். இந்த வகையில் இந்த கிரக நிலைகள் இந்த மாதம் இந்த கன்னிராசினர்களுக்கு இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிறைய மந்த நிலையை கொடுத்துருக்கிறார். எதை எடுத்தாலும் காலதாமதம். கன்னிராசிக்கு நிறைய பேருக்கு வந்து ஏமாற்றங்களும் கொடுத்துருக்கு. அதாவது எதிர்பார்த்து ஏமாத்துறது, பாதிப்புகளும் அது மாதிரி. ஆமாம், பண விஷயத்துல நிறைய பேர் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கு. தொழில் ரீதியாக நிறைய பேருக்கு வந்து கஷ்டத்தை இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு வருது. இது வந்து 2023 அவங்களுக்கு இருக்கு. இந்த சனி எப்போ 6ஆம் இடத்துக்கு வந்தாரோ அதுலேருந்து இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காதா? இன்னொரு கன்னிராசியில் வந்து நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், தசை எல்லாத்துக்குமே தசை தான் காரணம். இந்த தசா புத்தி தான் காரணம். எல்லாருக்குமே சொல்ல முடியாது. 80% பேர் கஷ்டப்படுறாங்க, 20% பேர் நல்லா இருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்கணும். அதுக்காக எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கன்னிராசிக்கு ப்ராப்ளமே என்னன்னா சனியுடைய நகர்வுகள் தான். இப்போ 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 9, 10 இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசி 2, 3, 4 இந்த இடத்துல தான் பார்வைப்படுது. இப்போ பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20% நல்ல பேர் நல்லா இருக்காங்க, 80. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும். என்னென்னா, ஒரு விஷயம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, பணவரவு நல்லா இருக்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லை. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் நல்லா இல்லை. ஏதோ ஒன்று அவங்கள போட்டு வாட்டி வதைக்குது. ஏன்னா அதான் சனி பகவான். ஏன்னா ஒரு பாயிண்ட்டை அவர் கொடுப்பார், ஒரு காரியத்தை. அப்போ இந்த கண்டகச்சனியாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்துல இருந்தபோதே ஆரம்பம்னு சொன்னீங்க, கரெக்டு, நிறைய பேருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு மாற்றங்கள் இனிமையாகவும் கிடைச்சிருக்கு. நல்ல உத்தியோகம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உத்தியோகத்துலேருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே ப்ளஸ் பாயிண்ட்டாக நிறையா இருந்ததுன்னா இவனுக்கு சந்தோஷம்தான், கரெக்டாக? அந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ கண்டகச்சனி அப்படிங்கும்போது ஏன்னா 7ஆம் பார்வையாக இவங்க ஜென்மராசியை பார்க்குறாரு. ரொம்ப அதுதான் பெரிய ஒரு மனக்குழப்பம். உடல் ஆரோக்கியம் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதான் சொன்னேன், பணம் காசு நிறையா இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா மனசில் ஒரு பாரம், இனம் புரியாத ஒரு சோகம், இப்படி தான் இருக்குது. வெளியில் சிரிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலைமை அப்படின்னா அதான். என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த சுக்கிர பகவான்
பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கும்போது பரவாயில்ல, 14ஆம் தேதி அவர் ஜீவனஸ்தானத்துக்கு வருது, கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா தொழில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் தொழிலை மூட்டிட்டாங்க, கன்னிராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகிட்டாங்க. இல்லை அப்படின்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா சைலண்ட் பார்ட்னர் அந்த மாதிரிலாம் ஆகிட்டாங்க. ஏன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருது, என்னால் வந்து பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதேமாதிரி புதுசாக தொழில் தொடரவங்க இப்போ கொஞ்சம் தொடங்கினா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தசாபுக்திலாம் கரெக்டாக இருந்தால் இவங்க தொடங்கலாம். ஏன்னா தசாபுக்தி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்போ தொழில் மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிறைய கன்னிராசி பெண்கள் சமாளிக்கிறாங்களே தவிர அவங்களால முடியல அந்த அளவுக்கு. அதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வடிவேல வந்து ஒரு போடுன்னு அடின்னு அடிப்பாங்க. அடித்தோடனே அவர் எதுக்குமே சிரிச்சுக்கிட்டு இருப்பார். என்னடா அது இவ்வளோ அடித்து இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானேன்ட்டு கட்டையெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவானுங்க. இவர் உள்ளே போயிட்டு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பார், தாங்க முடியாது. அதை மாதிரி இவங்களுக்கு சொல்ல முடியல, மெல்ல முடியல, அந்த மாதிரி இருக்காங்க சுச்சுவேஷன். அவங்களுக்கெல்லாம் இப்போ ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் இந்த மாதம். ஏன்னா சூரியன் கொஞ்சம் அஷ்டம ராசியில் இருக்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 15ஆம் தேதி மாறுறது இவங்களுக்கு ஒரு நல்ல இது. எப்போவுமே இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வைகாசி தான் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், ஒரு ஃபேவரபிள். அப்போ இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் இந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, கன்னிராசியில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிறைய இருக்குது. ஆமாம். இன்னொன்று, அதாவது வராத பணம் இல்லை கொடுத்த பணம் வரல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியல, கடன் பிரச்சனை, இது மாதிரி. இப்போ ராசிக்கு சனி பார்வை இருக்குது, 2ஆம் இடத்துக்கு வந்து செவ்வாயோட பார்வை, 3ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட பார்வை, 4ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை. இத்தனை இருந்தும் எங்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுக்குது. இது எப்படி இருக்கும்? அதாவது கொடுக்கல் வாங்கல் இல்லைனாக்கா உடல்நலம் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும்? ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இது வந்து இந்த கிரக பார்வைகள் மூலமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மெயினாக அடிக்கிறதே சனி பார்வை தான் அடிக்குது. செவ்வாய் பார்வையாவது 2ஆம் இடத்துல விழும்போது ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு பண வரவு இருக்கும், ஏதாவது ஒரு வகையில், ஒன்று வாழ்க்கை துணை மூலமாக இல்லை நண்பர்கள் மூலமாக இந்த மாதிரிலாம் வரத்துக்கு. ஏன்னா 3-8 குடை அதிபதி அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்குறது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டையெல்லாம் இருக்குமே தவிர வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன 3ஆம் இடத்துல சுக்கிரன் விழறார் அப்படிங்கும்போதே, 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் கொஞ்சம் இதுதான், 3ஆம் இடத்துல பார்வை இருந்தாலும் முயற்சிகள் எடுத்தால் தான் வெற்றி இவங்களுக்கு. அந்த வகையில் இந்த குருவோட பார்வை 4ஆம் இடத்துல விழுது பரவாயில்லை. ஏன்னா சொத்து சுகம் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாக்கியம் அற்புதமாக இருக்கும். ஆக ஓரளவுக்கு இவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கன்னிராசினால. அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ கொஞ்சம் விடிவு காலம். ஓகே, நல்லது. ஏன்னா கன்னிராசிக்கு எதிர்பார்த்தது அதுதான். பரிகாரம் சொல்லுங்கள், இந்த மாதத்தோட பரிகாரம் அப்படிங்கும்போது இவங்க ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்ன ராசிநாதன் புதன் அப்படின்னாலும் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறதுன்னா, அதே புதன் வந்து திருவெண்காடு போயிட்டு அவருக்கு அலி தெரியுங்களா, அலி கிரகம் அவர். ஆனால் எல்லாரும் கேலி பண்ணுறாங்கன்னு ஈஸ்வரன்கிட்ட போய் முறையிடும்போது நீ தவம் பண்ணுன்ட்டு பிரம்மா சொல்கிறார், தவம் பண்ணுறார். ஏன்னா அந்த அலி தோஷம் நீரணும்னு. என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதன் இப்போ அலி கிரகம்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா புதன் வந்து அந்த சாபம் நிவர்த்தி ஆகிடுது. என்ன அவரும் ஒரு நல்ல சுப கிரகம் அப்படி ஆயிட்டாரு. ஏன்னா இந்த அலிங்கிறதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும்ன்ட்டு திருவெண்காடு போயிட்டு தவம் இருக்கிறாரு புத பகவான். அந்த திருவெண்காட்டில் வெண்காட்டீஸ்வரர் அவர் வந்து அக்னிபுரீஸ்வரர் வந்து இது பண்ணுறார், வந்து அனுகிரகம் பண்ணும்போது அவருக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைக்கிறது. அந்த அலிங்கிற தோஷம் நீங்கிறது. ஆக்சுவலாக சாபம் இல்லை, அலி தோஷம் நீங்கிறது. அதனால புதனுக்கு இந்த புதன் அப்படிங்கிறனால இவங்க வந்து இப்போ ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுறது இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதுதான் ஓம் ஸ்ரீ வாலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணாங்கனாலே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.